மறுசீரமைப்பு விவகாரத்தில் நாளைக்கு திமுக ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தலைவர்கள்லாம் வர தொடங்கினாங்க, கங்கனிலிருந்து வர ஆரம்பிச்சாங்க. இது தேசிய அளவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? 3 முதலமைச்சர் வர்றாங்க. மாநில உரிமைகள் எப்பொழுது வஞ்சிக்கப்பட்டாலும் பேரறிஞர் அண்ணா தலைமையில் உருவாகிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆரம்ப காலத்திலிருந்து முதல் எதிர்ப்பு குரலை எழுப்பி வருகிறது. அது நிதி பகிர்வில் ஏற்பட்ட முறைகேடாக இருந்தாலும், நீட் தேர்வை திணிக்கிற முயற்சியாக இருந்தாலும், யுஜிசி கொள்கையுடைய வரையறை கொள்கையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் மாநில உரிமை பறிக்கப்பட்டால் முதல் குரல் கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர். உதாரணத்திற்கு மறுவரையறை என்ற பெயரில் 31 இடங்கள் தான் தமிழ்நாட்டிற்கு என்ற செய்தி கிடைத்த போது, செய்தி கிடைத்த 1 மணி நேரத்தில் அதற்கான கண்டனத்தை எழுப்பி இந்தியாவை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். இது ஏதோ ஒரு கட்சி சார்ந்த, ஒரு தமிழ்நாடு சார்ந்த நிகழ்வு அல்ல. ஒன்றிய அரசால் பாதிக்கப்படுகிற தென் மாநிலங்கள், குறிப்பாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக செயல்படுத்திய காரணத்தாலே தமிழ்நாடு தண்டிக்கப்படுகிறது என்றால், சட்டத்தை முறையாக பயன்படுத்திய மாநிலங்களை ஊக்கப்படுத்துவதா, ஊனப்படுத்துவதா, தட்டி கொடுப்பதா, தட்டி பறிப்பதா? எனவே மோடியின் செயல் அதிகார வரம்பை மீறியது. தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு தென் மாநிலங்கள் இல்லாத ஒரு ஆட்சியை வட இந்தியாவில் உருவாக்க நினைக்கிறார். அது நடக்காது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு 9 மாநிலங்கள் வரவேற்றிருக்கிறது. மாநில முதலமைச்சருடைய மாநாட்டை தென் திசையிலிருந்து தமிழகத்தில் துவக்கியிருக்கிறார். இந்தியாவின் வரைபடம் கங்கையில் துவங்கியது என்பது மாறி இன்றைக்கு சென்னையில் துவங்குகிறது என்ற நிகழ்வை உருவாக்கி காட்டியிருக்கிறார். அன்பு தலைவர் கலைஞருடைய காலத்தில் இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி சென்னை என நிரூபித்தார். மீண்டும் அந்த நிரூபணம் நிரூபிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அகில இந்திய தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். வாழ்க பல்லாண்டு.